நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அஷ்ரஃப் அலி. இன்றைய நிகழ்ச்சியில கேன்சர் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றி பேச போறோம். இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரின் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஷியாம் சுந்தர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். கேன்சர் அப்படின்னாலே பொதுவாக எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அது அவ்வளோ பயங்கரமான நோயா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேன்சர் என்று சொன்னாலே மக்கள் எல்லாம் பயப்படுறது காரணம் சொன்னீங்கன்னாக்கா, மற்ற வியாதிகளை கம்பேர் பண்ணி பார்க்கறச்ச கேன்சர்ல குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற நிலைமை இருந்ததுதான் காரணம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி பண்ண முடியல. அந்த வகையில் கேன்சர்ன்றது எதுக்கு, என்ன, ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புல பல வகையான செல்கள் இருக்கு, அணுகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு நார்மலாக வளரணும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இவ்வளவுதான் வளரணும், இந்த அளவுக்கு வளர்ந்தா போதும் என்ற இந்த ஒரு கட்டுக்கோப்பை தாண்டிட்டு ஒரு செல் அதிகமாக ப்ராலிஃபரேட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். நிறைய வளர்ந்துடும். அதனால என்ன ஆகும், அந்த இடத்துல அது ஒரு கட்டி மாதிரி தெரிய வரும். அது நிறைய வளர்ந்த இடம் அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அந்த நோய் தான் நம்ம கேன்சர் நோயின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் ஒரு காலத்தில் கேன்சர் அப்படின்னா நிறைய பயந்துட்டு உயிர் போயிடும்ன்ற மாதிரியான பயங்கள் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நவீன முறைகள், சிகிச்சை முறை நிறைய வந்துடுச்சு. அந்த வகையில் நீங்கள் அதுக்கான என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க? ஸோ ஒரு பாயிண்ட்ல கேன்சர்னு சொன்னாலே என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாக்கா, ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது, என்ன பண்ணாலும் சரியாக முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழலும் இருந்துச்சு, மக்கள்கிட்ட எண்ணமும் இருந்துச்சு. பட் இந்த சூழல் கண்டிப்பா இப்போதைக்கு இல்லை. எண்ணம் மாறிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம கேன்சரை ஏர்லியா, சீக்கிரமா, கரெக்டான ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு சொன்னாக்கா நம்ம முழுசா அந்த வியாதியிலேருந்து குணமடைய முடியும். ஓகே சார். அந்த கேன்சர் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு ஜென்ரலா ஒரு இடத்துல மொத்தமா உடம்புல இருக்க எல்லா கேன்சரும் ஒரே விதமான கேன்சர்னு சொல்லிட முடியாது. கேன்சர் ஒவ்வொரு இடத்துக்குள்ள, உடம்புல எந்த இடத்துக்கு வருது, எந்த பாலிடம், ஆண்களுக்கு வரும்பொழுது, பெண்களுக்கு வரும்பொழுது, இது எல்லாமே பல வகையான கேன்சர்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். ஆனா பெரும்பாலான கேன்சர் நம்ம காரணம் ஸ்பெசிஃபிக்கா இதுதான் காரணம், இதனால்தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, ஆண்கள்ல எடுத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா காமன் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, வாய், தொண்டை, இந்த மாதிரி லிப்ஸ், இந்த மாதிரி வகையில புற்றுநோய்கள் வர்றது காமனான கேன்சரா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லங் கேன்சர், நுரையீரல்ல வரக்கூடிய கேன்சர்கள் ஆண்கள்ல காமனா இருக்கு. அதுக்கப்புறம் உணவு குழாய், ஃபுட் பைப்ல வரக்கூடிய கேன்சர்ஸ் காமனா இருக்கு. இந்த 3 கேன்சர்ஸ்லயும் ஒரு காமன் ஃபேக்டர், அதாவது எதனால வருது அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் இருக்கு. அது காமன்லி டொபாக்கோ, அதாவது புகையிலை ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. கண்டிப்பா. இது பெண்கள்ல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, காமன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், மார்பகத்துல வர கேன்சர் தான் காமன் கேன்சரா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள்ல இப்ப கூட லிப்ஸ் அண்ட் வாயில வரக்கூடிய கேன்சர் அடுத்த காமன் கேன்சர். அந்த மேக்கப் சாதனங்களை யூஸ் பண்றாங்களா, அதனாலங்களா? அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. கெமிக்கல்னால கேன்சர் டைரக்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆய்வறிக்கையும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா லங் கேன்சர்ஸ் முன்னாடி இவ்வளவு காமனா இல்லை, இப்ப அதிகமா இருக்கு. ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணாதவங்களையும் இப்ப லங் கேன்சர் வருது. கண்டிப்பா. அது காரணம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட சூழல், பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப முன்றைய காலத்தை விட இப்ப பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த டஸ்ட், இந்த கார்சினோஜென்ஸ் சொன்னாக்கா கேன்சர் ஒன்றுபடுத்தக்கூடிய கெமிக்கல்ஸோ இல்லை ஒரு பார்ட்டிகிள்ஸோ, இப்ப அதெல்லாம் நம்ம டஸ்ட் அண்ட் பொல்யூஷன்னால ரொம்ப காமனா ஏர்ல இருக்கிறதுனால, அது சுவாசிக்கிறதுனால இப்ப லங் கேன்சர்ஸ் காமனா வருது. பெராப்ஸ் முன்னாடில லங் கேன்சர்ஸ் ரொம்ப காமனா ஸ்மோக்கர்ஸ்ல இருக்கும், நான் ஸ்மோக்கர்ஸ்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நான் ஸ்மோக்கர்ஸ்ல லங் கேன்சர் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. பெண்கள்லயும் இப்ப லங் கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, இது எல்லாமே இப்ப ஸ்மோக்கிங் இல்ல புகையில பொல்யூஷன் ஒரு என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டமான காரணமா இருக்கு, வேற எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது யோசிக்கணும்னாக்கா, குழந்தைகள்ல கூட கேன்சர் வருது இல்லைங்களா? குழந்தைங்கள்ல இந்த மாதிரி காரணம் சொல்ல முடியாது. அது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மூலமா அந்த வரதா இல்ல எப்படி, அது எப்படி சார்? ஸோ குழந்தைகள்ல கேன்சர் ரொம்ப ரேரா ஃபேமிலியில வரக்கூடிய கேன்சர்ஸ் இருக்கும். அதாவது பெரும்பாலும் நம்ம குழந்தைங்களோட கேன்சர்ஸ்க்கு நமக்கு காரணம் தெரியறது இல்லை.
ஒரு சில கேன்சர்ஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலியா வருதுன்னு சொல்ல முடியுமே தவிர பெரும்பாலான கேன்சர் கிட்டத்தட்ட 90% ஆஃப் கேன்சர்ஸ்க்கு நமக்கு பெருசா காரணங்கள் சொல்ல முடியாது. ஜெனட்டிக் ஆல்டரேஷன்ஸ் இருக்கலாம். ஜெனட்டிக் ஆல்டரேஷன்ஸ்னாக்கா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல் ஃபார்மேஷன் இருக்கிற டிஎன்ஏல கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் அந்த மாற்றம் வந்துட்டு அம்மா அப்பாட்டு வந்துச்சோ இல்லை ஃபேமிலியெல்லாம் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆல்டரேஷன் குழந்தை பிறந்த பிறகு, டெவலப்மெண்ட் ஆன பிறகு அந்த ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்ட்னால வரக்கூடிய சேஞ்சஸ், அதுக்கு வந்துட்டு ஃபேமிலியில ரன் ஆகுறோன்ற காரணம் கிடையாதுங்க. சார், இந்த கேன்சர் வந்து புகையிலை பொருட்களால வருதுன்னு சொல்றீங்க. புதுவிதமான புகையிலை கருவிகள் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். காமனஸ்ட் ஈஸியாக அவைலபிள் ஆகிறது ஸ்மோக்கிங் தான். சிகரெட்ஸ், பீடிஸ், வேற ஃபார்ம் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் இன்ஹலேஷனல் டொபாக்கோ ஃபார்ம் தான் நம்ம காமனாக சொல்கிறோம். இதில் என்னதுன்னு சொன்னீங்கன்னாக்கா புகையிலே ஒரு காம்பனன்ட் இருக்கு. பட் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணி உள்ள போகிறதுக்கு அது அந்த பர்னிங், அந்த சார்கோல், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு இதில் இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்னாலையும் நமக்கு வந்து கேன்சர் வரதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நவீன இப்போ சிகரெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெறும் எக்ஸ்க்ளூசிவாக புகையிலே மட்டும் இருக்கலாம், இந்த மாதிரியான காம்பனன்ட்லாம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லி ஒரு இப்போ வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அது வந்து காமனாக பயன்படுத்தப்படுது. இதில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் காம்பனன்ட் அதில் அதிகமாகவே இருக்கும். அந்த சிகரெட்ஸ்லையும் வேப்பிங்னு சொல்கிறோம் இப்போ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் காம்பனன்ட் அதிகமாக இருக்கும். டைரெக்டாக நிக்கோட்டின்லேருந்து கேன்சர் வருமானா சின்ன சான்ஸ் தான் இருக்குது. பட் என்னன்னு சொன்னாக்கா நிக்கோட்டினுக்கு கேன்சர் மட்டுமே வந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாது. அது வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிக்கோட்டின்னால. எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னாக்கா அவங்களோட பிளட் ப்ரெஷர் முதல் கொண்டு அவங்களோட மென்டல் ஹெல்த் சார்ந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சிஸ் அண்ட் அடிக்ஷன் உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த நிக்கோட்டின். ஸோ நம்ம சிகரெட்ஸ் மாறது மூலமா நம்ம கேன்சர் மட்டும் ஃபுல்லாக போயிருச்சு, வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது, நம்ம எப்படி வேணா யூஸ் பண்றது, அது வந்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா அதுல வந்து வேற வகையான பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் இப்போ புதுசா இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தானே கேன்சர் வருது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. இப்ப ரீசெண்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து அது ஒரு அசோசியேஷன் நமக்கு இன்னும் நிறைய புகையிலை மட்டும் இல்லாம அந்த பீடா அந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடுறதுனால கண்டிப்பா வந்துட்டு புகையில வந்துட்டு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இன்ஹலேஷனல் ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, அதாவது சுவாசிக்கக்கூடிய ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ பார்த்தோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா சூ பண்றது, கைனி, குட்கா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா டொபாக்கோ வந்துட்டு நம்ம வாய்க்குள்ள வச்சுக்கிறாங்க, லிப்ஸ் கடியில இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஆண்கள்ல காமனஸ்ட் புற்றுநோய் வந்து வாய் அண்ட் உதடு சம்பந்தமான புற்றுநோய் இந்தியால இருக்கு அதிக அளவு. என்னன்னாக்கா இதுதான் முக்கியமான காரணம். ஒன்று. ரெண்டாவது, அது வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாயில இதே மாதிரி புற்றுநோய் இருக்குன்னு சொல்றோம். அது ஏன் சொல்றோம்? இங்க வைக்கிறது வந்து அடுத்து எங்க போறது, இந்த செக்ரேஷன் தான் உணவு குழாய் மூலமா போறது. ஸோ அதுல வர இரிட்டேஷன்னாலையும் அதுவும் வந்துட்டு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ பை ப்ராடக்ட்ஸ்னால வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னால வரக்கூடிய கேன்சர் தான் ஆண்கள் அதிகமா இருக்கு. பெண்கள்ல சொன்ன போல நான் சொன்ன தேர்ட் காமன் கேன்சர் வந்துட்டு புகையிலை சம்பந்தப்பட்ட கேன்சர் தான். எஸ்பெஷலி வாய் அண்ட் உதடு சம்பந்தப்பட்ட கேன்சர் தான் பெண்கள்லயும் இப்ப வந்துட்டு இருக்கு. அது தவிர்த்து இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க. மார்பக புற்றுநோய்க்கு வந்து டைரக்டா வந்து ஸ்மோக்கிங்கோ டொபாக்கோவோ ஒரு காமன் காரணம்னு சொல்ல முடியாதுங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டத்துல ஹெல்தி லைஃப் ஸ்டைல், உணவுல இருந்து சூழல்ல இருந்து நம்மளோட எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ்ல இருந்து இது எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கு. மார்பக புற்றுநோய் வந்துட்டு அதனால வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியுது. அடுத்தது பார்த்தா பெண்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கு. அதுக்கு வந்துட்டு இது காரணம் இல்லை, யூஸ்வலா ஜென்ரல் ஹைஜீன், நம்மளோட செக்ஷுவல் பார்ட்னர் பிராக்டிசஸ், இதனாலதான் வந்துட்டு கர்ப்பப்பை புற்றுநோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கேன்சர்லயே இத்தனை வகைகள் இருக்கு, இத்தனை இடத்துல வருதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லா கேன்சருக்கும் ஒரே மாதிரி அறிகுறி வந்துட முடியுமா? கிடையாது இல்லைங்களா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறி இருக்கும். ஸோ வாயில வர புற்றுநோய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டி இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு அல்சர் மாதிரி இருக்கலாம். அல்சர்னா ஒரு புண்ணு ரணம் மாதிரி இருக்கலாம், அது வந்து ரொம்ப நாளா ஆறாம இருக்கலாம். ரொம்ப சாதாரண ரணம் வருது, நம்ம ஒரு நாள் கடிச்சிட்டா கூட ரணம் இருக்கும், ஆனா அது கேன்சர்னு பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரு புண்ணு இருக்கு, ரொம்ப நாளாவே ஆறாம இருக்கு, பெர்சிஸ்டண்டா சரியாகாம ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அது கண்டிப்பா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து வாயில உதர்ல வர புற்றுநோய். இதே நம்ம உணவு குழாயில் இருக்கிற புற்றுநோய் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம பார்க்கவே முடியறது இல்லை இல்லைங்களா. ஸோ ஒரு வேகா வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட், வலி தெரியலாம்,
உணவு சாப்பிடும்போது கஷ்டம் இருக்கலாம். இந்த மாதிரி அதனால உணவு சாப்பிடும்போது கஷ்டம் இருந்தாக்கா அதுதான் புற்றுநோய் சொல்லி பயப்பட தேவையில்லை. காமனா உணவு சாப்பிட்றதுல கஷ்டம் வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாம கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடியது, நம்ம இப்போ பொதுவாக அல்சர்னு சொல்லுவாங்க, அதுதான் காமனான காரணமா இருக்கும். கேன்சர் வந்து ஒரு லேட்டரான விஷயம் தான். வெயிட் லாஸ் இருக்கும், ஏன்னா உணவு ஒழுங்காக சாப்பிடாததுனால அந்த செல்கள் வந்து நிறைய நம்மளோட உடம்புல சத்தெல்லாம் உறிஞ்சி அது வளர்றதுனால வெயிட் லாஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு வாய் அந்த உணவு குழாய். லங் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பொதுவாக அந்த ஒரு இடையில ஒரு என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வாயில இந்த மாதிரி கட்டி மாதிரி சொல்றீங்க இல்லையா, அது வந்து சில வலிக்குமா, வலி தெரியுமா, வலி தெரியாது? ஏன்னா அது கேன்சர் அப்படின்னா வலி இருக்காது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கேன்சர் கட்டின்னு சொன்னாலே ஜென்ரலா வலி இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரணங்கள் எல்லாமே வந்து ஒரு அல்சரும் ரணமாவும் இருக்கு. ஸோ அதனால வலி கூட இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு முக்கியமானது என்ன சொல்லலாம்னு சொன்னாக்கா, ரொம்ப நாளா ஆறாம இருக்கிறது, அப்படியே ஸ்லோவா வளர்ந்துட்டு போறது, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கேன்சரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்றோம். ஸோ என்னன்னா வலி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், பெரும்பாலும் வலி இருக்கிறது இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் கடிச்சிட்டு ஒரு ரணம் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் யூஸ் பண்ண மாட்டோம், நேச்சுரலாகவே வேற பக்கத்துல சூ பண்ணி சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும், ஒரு வாரம் 10 நாள் சரியாயிரும், ஆறிடும். பட் இந்த மாதிரி ஆறாம நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் அது வளர்ந்துட்டே போவோம். இது மாதிரி இருக்கிறது தான் வந்து கேன்சருக்கான ஒரு அறிகுறிங்க. ஓகே ஓகே. அது இப்போ நீங்க வந்து வாய் புண்ணு சொன்னீங்க, அது மூலமா அப்படியே நுரையீரல்ல சொன்னீங்க. இது தவிர்த்து மற்ற கேன்சர்கள் எப்படி? நம்ம நுரையீரல் இருக்க கேன்சர் வந்து நம்ம வந்துட்டு சிம்டம்ஸ் எளிதா கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் அட்வான்ஸ்டான ஸ்டேஜ்ல தான் சிம்டம்ஸ் தெரிய வரும். ஏன்னா அது வந்து நுரையீரல ஒரு பகுதியில இருக்கு, அதனால வலியோ எதுவும் இருக்கிறது இல்லை. ரொம்ப வேகா கொஞ்சம் இருமல் இருக்கலாம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம எளிமையா இதுதான் காரணம் சொல்ல முடியல. நுரையீரல் சம்பந்த புற்றுநோய் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து ஸ்மோக்கரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒருத்தர் வந்து 20 வருஷமா நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாக்கா, அவர் ரெகுலரா போயிட்டு ஒரு எக்ஸ்ரே ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து அவருக்கு, ஏன்னா அவருக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதனால வந்து ஒரு மருத்துவரை அணுகி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலோ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாலோ, எக்ஸ்ரேல கூட பெருசா தெரியறதுல லோ டோஸ் சிடின்னு சொல்றோம், அதை எடுத்து பார்க்கறது மூலமா அவருக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதிகமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு ப்ராபப்ளி வந்து இவங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, மார்பக புற்றுநோய்க்கு நீங்க வந்துட்டு இணையதளத்துல பார்த்தா கிடைக்கும், செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. பெண்களே ஒரு கண்ணாடி முன்னாடி அமர்ந்து அவங்களோட மார்பகத்தை கண்ணாடில பார்த்து சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் கூட இருக்கு. ஸோ அவங்க கையிலேயே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து மார்பக புற்றுநோய் அவங்க இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 40 வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்றது மூலமா அது ஏர்லியா கண்டுபிடிக்க முடியுது. இது ரெண்டாவது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு, பேப்ஸ்மியர்னு சொல்றாங்க. அது வந்துட்டு அங்க போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கறது மூலமா கண்டுபிடிக்க முடியுதுங்க. ஓகே சார். இந்த மாதிரிதான் நம்ம கேன்சர் வந்து நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். கேன்சர் வந்துட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது எந்த லெவல் இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இருக்கு. ஸோ கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்னோடனே எந்த வகையான கேன்சர் அப்படின்றத ஒரு பயாப்சின்ற டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிப்போம். பயாப்சின்றது என்னன்னு சொன்னாக்கா, எந்த இடத்துல கட்டி இருக்கோ அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒரு சதையோ எடுத்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து பெத்தாலஜிஸ்ட் பார்த்து இது என்ன வகையான கேன்சர்னு சொல்லுவாங்க. அது முதல் ஸ்டெப்பா இருக்கும். ரெண்டாவது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கேன்சர் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, மற்ற இடத்துக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறது இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா, வெளியே பரவி இருக்கான்றத எம்ஆர்ஐ இல்லைன்னா பெட் ஸ்கேன், இந்த மாதிரி ஸ்கேன் பண்றது மூலமா அது எங்க பரவி இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களோட பயாப்சி அண்ட் இந்த ஸ்கேன்ஸ் இதை வச்சுட்டு உங்களோட மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எந்த வகையான கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மட்டும் இருக்கு, வெளியெல்லாம் பரவல அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி கேன்சர்னு சொல்லுவோம். கொஞ்சம் பக்கத்துல மட்டும்தான் பரவு, தூரம் எங்கேயும் பரவல அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜ் 3 கேன்சர் சொல்லுவோம். மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவி இருக்கு, சப்போஸ் லங்ல இருக்கக்கூடிய கேன்சர் ஒரு எலும்புக்கு பரவி இருக்கு தூரத்துல எங்கேயாச்சும் சொன்னாக்க அது வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது ரெண்டு கண்டுபிடிச்ச பிறகுதான் இதுக்கான அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல செகண்ட் ஸ்டேஜ் அந்த வந்துட்டாங்கன்னா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. எவ்வளவு ஏர்லியா கண்டுபிடிக்க முடியுமோ அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒண்ணு. ஆனா ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ்னா இப்ப ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதும் கிடையாது. இன்றைய சூழல்ல ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ்லயும் பல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதுலயும் ஒரு சில, எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே நல்லபடியா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய சூழல்ல.
ஸோ அது வந்து நீங்க கரெக்டான ஒரு ஆங்காலஜிஸ்ட நீங்க அணுகி உங்களோட கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமா அதை நம்ம கையாள ஓகே சார். இப்போ என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு சார்? ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது 3 நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே. ஒன்று வந்து சர்ஜரின்னு சொல்றது வந்து அறுவை சிகிச்சை. அந்த கேன்சர் இருக்குன்னு சொன்னா அந்த கேன்சரை மட்டும் இல்லாம சுத்தி இருக்க கொஞ்சம் நார்மல் செல்க்கு சேர்த்து எடுத்துக்கிறது சர்ஜரி. இது ஒரு அணுகுமுறை. ஆனா எல்லா இடத்துலயும் சர்ஜரி பண்ண முடியுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது, சர்ஜரி பண்ணும்போது எல்லா இடத்துலயும் முழுசா எடுத்துட முடியுமா? சர்ஜரி மட்டுமே இதை வந்து முழுசா குணப்படுத்த முடியும் கேன்சர்ல. ஒவ்வொரு நீங்க சொல்றது வந்து குறிப்பிட்ட ஒரு உடல்ல உள்ள பாகத்துல, அதாவது நுரையீரல்லையோ இல்ல கர்ப்பப்பையிலையோ இல்ல ஏதாவது ஒரு தனியா ஒரு கட்டி மாதிரி இருந்தாலும் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி எளிய முறையில் எடுத்துடலாம். அது தவிர்த்து அது பரவிட்டாதான் நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான அப்படின்னு டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னாக்கா எல்லா இடத்துலயுமே வந்து சர்ஜரி மட்டும் பண்ணிட்டா சரியாருன்னு சொல்ல முடியாது. சர்ஜரி கூட வந்து ரேடியேஷன் தேவைப்படலாம், கீமோதெரப்பி தேவைப்படலாம். ஒவ்வொரு கேன்சர் டைப்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. வாயில வர கேன்சர் டைப், மார்பகத்துல வர கேன்சர் டைப் வேற கேன்சர் டைப். ஸோ மார்பகத்துல வர கேன்சர் டைப்ல கீமோதெரப்பி நிறைய கொடுப்பாங்க. வேற வாயில வர கேன்சர் டைப்ல சர்ஜரியும் ரேடியேஷனும் பெரும்பாலுமா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஆங்காலஜிஸ்ட் வந்துட்டு என்ன அணுகுமுறை கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ சர்ஜரின்றது அறுவை சிகிச்சை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கீமோதெரப்பி பத்தி பார்ப்போம். கீமோதெரப்பி ஒரு வகையான மருந்துகளை உங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு அந்த கேன்சர் செல்களை வளராமலோ பரவாமலோ தடுக்கிறது கீமோதெரப்பின்ற சிகிச்சை முறை. இரண்டாவது. மூன்றாவது, இப்ப பாத்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பின்லாம் வந்திருக்கு. ஓகே. டார்கெட்டட் தெரப்பின்னு சொன்னாக்கா உங்களோட பயாப்சி எடுத்தாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு எந்த ஃபேக்டர்னால இந்த கேன்சர் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃபேக்டருக்கு எதிர்க்க மட்டும் கரெக்டா ட்ரீட்மெண்ட் இருக்குது டார்கெட்டட் தெரப்பி. இம்யூனோ தெரப்பின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஒரு கேன்சர் வந்து வளர்றது வந்து ஒரு வகையான நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருந்தது ஒரு காரணம்னு சொல்லி சொல்ல முடியுது. சரிங்களா? ஸோ உங்களோட பாடியோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மையை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி அதன் மூலமா கேன்சரை கட்டுப்படுத்தும் சிகிச்சை தான் இம்யூனோதெரப்பி. இது எல்லாமே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேன்சர் தேவைப்பட்ட மாதிரி உங்களோட ஆங்காலஜிஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்றீங்க சார், அது எதுக்கு அது? மூன்றாவது சிகிச்சை வந்து ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் தெரப்பின்னு பாத்தீங்கன்னாக்கா பொதுவா ரேடியேஷன் சொன்னாலே எக்ஸ்ரேஸ்னா காமனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு காமனா நம்ம எதுக்கு எக்ஸ்ரே எடுத்துப்போம்? கையில் அடிப்பட்ட எக்ஸ்ரே எடுத்துருப்போம். அப்ப என்ன பண்றோம்? எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த உங்களோட எலும்போட ஷேடோ அங்க விழுது. அப்ப இந்த எக்ஸ்ரே இந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கம் வருது, அதனாலதான் உங்களால ஷேடோவை நம்மளால பார்க்க முடியுது. பட் நம்ம அது எல்லாமே லோ எனர்ஜி எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றோம். கேன்சருக்கு அழிக்கணும் வரும்போது நம்ம வந்து ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸை வந்து உங்க கேன்சர் செல் இருக்க இடத்துல செலுத்தும் போது அதுக்குள்ள டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியதுதான் வந்து நம்ம செல்லை வந்து வளர்றதுக்கான ஒரு முக்கியமான பகுதி. அதுல வந்து டேமேஜ் கொண்டு வரது மூலமா அந்த கேன்சர்ஸை அழிக்கவும் மேலும் வளராமல் தடுக்கவும் நம்மளால பண்ண முடியுது. ஸோ கதிரியக்க சிகிச்சை முறை என்றால் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸை வந்து கேன்சர் செல்லை நோக்கி செலுத்தும் பொழுது அந்த கேன்சர் செல்ல இருக்க டிஎன்ஏ அழியறதன் மூலமாக அந்த வியாதியை கட்டுப்படுத்தும் முறை தான் கதிரியக்க சிகிச்சை முறை. அதுதான் ரேடியேஷன் தெரப்பி. ஓகே. அப்புறம் இந்த கழுத்துல வர அந்த கேன்சர், தலையில வர கேன்சர், அதுக்கு வந்து ஏதாவது பிரத்யேகமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மாடர்ன் ரேடியோ தெரப்பில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை எனர்ஜி ரேடியேஷன் தெரப்பியை கரெக்டா எந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதற்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம ட்ரீட்மெண்ட் செய்யற அணுகுமுறை தான் இப்போதைக்கு இருக்கு. இப்ப நம்ம இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோட்டான் தெரப்பின்னு ஒரு சிகிச்சை இருக்கு. அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ல இந்த சிகிச்சை பண்றோம். இந்தியால இந்த பகுதியில நம்ம தான் முத ஆரம்பிச்சோம். 2019 இருந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்தியால இன்னொரு சென்டர் இருந்துச்சு. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர், இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒரு சென்டர் மட்டும் தான் இருந்துச்சு. இது என்னன்னு சொல்லியிருந்தா நம்ம யூஸ்வலா என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ்ரேஸ் மூலமா நம்ம வந்துட்டு கேன்சர் அழிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்துட்டு எக்ஸ்ரேஸ்க்கு பதிலாக புரோட்டான்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல் யூஸ் பண்றோம். புரோட்டான்ன்றதுனாக்கா உங்களோட ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல அந்த எலக்ட்ரான் வெளியில இருக்கும், எடுத்துட்டா மீதி இருக்க நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்கும். அது வந்து ஒரு பார்ட்டிகல். இதுக்கும் வந்துட்டு இந்த சார் இப்போ இவ்வளவு நாளா வந்து கீமோதெரபி, ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து எந்த அளவுக்கு மாறுபடுது நீங்க சொல்ற புரோட்டான் தெரப்பி? ஸோ வந்து கீமோதெரப்பி தனி ட்ரீட்மெண்ட், சர்ஜரி தனி ட்ரீட்மெண்ட். இப்ப ரேடியேஷன் சொல்லும் போது நம்ம வந்து எக்ஸ்ரே கதிர்வீச்சு பார்த்திருக்கோம். புரோட்டான் தெரப்பி எப்படி மாறுபடுதுன்னு சொன்னாக்கா இந்த புரோட்டானோட பார்ட்டிகல் வந்துட்டு
நம்மளால கால்குலேஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் மெஷர்மெண்ட்ஸ் மூலமா எங்க போய் நிறுத்த வைக்க முடியுமோ நிறுத்த வைக்க முடியுது. எக்ஸ்ரே நான் அப்படி சொல்லல, ஓகே, இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வெளியே வந்துரும்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் உங்களோட எலும்போட ஷேடோ எல்லாம் வருது சாதா எக்ஸ்ரே. வேற புரோட்டான் இங்க போயிட்டாக்க ஒரு கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நிக்க வைக்க முடியும். எக்ஸாக்டா அந்த இடத்துல எக்ஸாக்ட்லா அங்க போய் இருக்கு. அதன் மூலமா என்ன பண்றோம்னு சொன்னாக்கா நம்ம எல்லா புரோட்டான்ஸையும் நம்ம கேன்சர் செல் இருக்க இடத்துல மட்டும் செலுத்த முடியுது. சுத்தி இருக்க நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸசிவ் ரேடியேஷன் போகாம நம்ம பார்க்க முடியும். ஓகே, அது நிறைய பேருக்கு அந்த ரேடியேஷன் தெரப்பினால அந்த முகம் எல்லாம் அந்த வெந்து போற மாதிரியான பிரச்சனைகள். நம்ம எந்த இடத்துல நம்ம கேன்சர் அழிக்கணுமோ அதை நம்ம குறிப்பிட்ட இடத்துல எக்ஸாக்ட்டா நீங்க அந்த சுத்தி இருக்க இடத்துல வந்துட்டு எக்ஸசிவ் ரேடியேஷன் போகாததுனால உங்களுக்கு பல தரப்பட்ட கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது ரேடியேஷனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை குறைக்க முடியுது. இதுதான் புரோட்டான் தெரப்பியோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். சில கேன்சர்ஸ்ல இருந்து அதிகமான டோஸ் ஆஃப் ரேடியேஷன் தேவைப்படும். அந்த இடத்துல புரோட்டான் தெரப்பிக்கு கண்டிப்பா வந்துட்டு இன்னும் பெனிஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகள்ல வந்து புரோட்டான் தெரப்பிக்கு ரொம்ப கூடுதல் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா ஒரு அடல்ட்டை விட ஒரு குழந்தை வியாதியில இருந்து குணமாகும் வந்து அடுத்து வந்து அவங்க வந்து எதிர்நோக்கிற வாழ்க்கை வந்து அடுத்து ஒரு 40-50 ஆண்டு காலம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருந்துன்னு சொன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ரேடியேஷன் கொடுக்கறது மூலமா நம்ம வந்துட்டு குழந்தைங்கள்ல வந்துட்டு இந்த வியாதி ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கணிசமா குறைக்க முடியும் புரோட்டான் தெரப்பி யூஸ் பண்றதன் மூலமாக. ஸோ அந்த சிகிச்சை முறை தான் நம்ம புரோட்டான் தெரப்பின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சார், இந்த பயாப்சி அப்படின்னு ஒரு டெஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த பயாப்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து என்ன பாப்பீங்க, அதுல இருந்து என்ன நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க? இந்த பயாப்சில வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது ட்ரீட் பண்றதுக்காக. பயாப்சி அந்த கேன்சர் செல்ல இருந்து எடுத்துக்கூடிய சதையை பார்த்துட்டு எந்த வகையான கேன்சர்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது வந்துட்டு என்ன காரணத்தினால வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னு சொன்னாக்கா சில டைம்ல ட்ரீட்மெண்ட்டே நம்மளால மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றீங்கன்னாக்கா, இப்போ லங் கேன்சர்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம பயாப்சி எடுத்து பார்க்கும்பொழுது மாலிகுலர் டெஸ்ட்னு கொஞ்சம் பண்றோம். மாலிகுலர் டெஸ்ட்னு சொன்னாக்கா அணு லெவல்ல இந்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான கேன்சர்ஸ்க்கு என்ன காரணம்னு செக் பண்றோம். சில மியூட்டேஷன்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். அந்த மியூட்டேஷன் இதனால தான் பெரும்பாலும் இது கட்டி வந்திருக்குன்னு நம்ம தெரியும் பொழுது கரெக்டாக அந்த மியூட்டேஷன்ஸை டார்கெட்டட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமா அந்த வியாதியை நல்லா கட்டுப்படுத்த முடியும். இது பேர் வந்து டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ரெண்டாவது, நான் இம்யூனோ தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தேன். நம்மளோட பாடியில இருக்க இம்யூனிட்டியை தூண்டி அதை வந்துட்டு நம்மளோட வியாதியை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த இம்யூனோ தெரப்பி எந்த அளவுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய சில டெஸ்ட் வந்து இந்த பயாப்சில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து பயாப்சியோட ஒரு முக்கியமான ஒரு ஸோ நம்ம ஜஸ்ட் கேன்சரா இல்லையா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இதுக்கு என்ன சிகிச்சை செய்யலாம், எந்த சிகிச்சை கொடுத்தா ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா, இல்லை வேற ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் அணுகுமுறை செய்யணுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பயாப்சி தான் நமக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, இது தவிர்த்து வேற என்னென்ன முறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும்? வேற என்ன, பெட் ஸ்கேன் ஒன்று சொல்லியிருந்தேன். பெட் ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இருக்கா, வேற இடத்துலயும் பரவி இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கானது. ஈவன் சின்ன லெவல் ஆஃப் வியாதி பரவி இருந்தாலும் அந்த பெட் சிடி உடம்பு முழுக்க இருக்க வியாதியை செக் பண்ணிட்டு அதுல எங்க பரவி இருக்கு பரவலன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது பெட் ஸ்கேனோட ஒரு ரோலா இருக்கு. சார், இந்த புரோட்டான் தெரப்பி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து எந்தெந்த மாதிரியான கேன்சர் வியாதிகளுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? நம்ம வந்து கதிரியக்க சிகிச்சை முறை வந்து கொடுக்கறத ஒரு கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டா சொல்றோம். இதுவும் ஒரு வகையான கதிரியக்க சிகிச்சை முறை தான். இப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கதிரியக்க சிகிச்சை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா இந்த டெக்னாலஜி அவ்வளோக்கு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. யாருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆகுமோ அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்துட்டு வாய் புற்றுநோயோ இல்லைனாக்கா முக்கியமா வந்து ஸ்கல் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கல் பேஸ்ன்னு சொன்னாக்கா மூக்குக்கு பின்னாடி தலைக்கு கீழே அந்த இடத்துல கூட புற்றுநோய்கள் வரலாம். அந்த இடத்துல வந்துட்டு ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் தேவைப்படும் போது அந்த சுத்தி இருக்க நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. சப்போஸ் வாய் புற்றுநோய் எளிமையா இருக்கணும், வாய் புற்றுநோய் எடுத்திருக்கேன், இதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கு, பக்கத்துல நாக்கு இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய சாப்பாடு மற்ற உறுப்புகளை பாதிக்காத அளவுக்கு இருக்கு, உமிழ்நீர் சுருக்கக்கூடியதுக்கான கிளான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம ரேடியேஷன் போகும். புரோட்டான் தெரப்பி கொடுக்கறது மூலமா கரெக்டா எந்த இடத்துக்கு ட்ரீட் பண்ணுமோ அதுக்கு மட்டுமே கொடுத்துட்டு, ஸோ உமிழ்நீர் கொடுக்கறது ரேடியேஷன் போக என்ன ஆகும், அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பல ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் உமிழ்நீர் ஒன்று சுரக்காது, ஸோ வாய் ட்ரையா இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இதே மாதிரி மற்ற இடத்துக்குலாம் ரேடியேஷன் போறதுனால அவங்களுக்கு வாய் புண்ணு வரும், அந்த சாப்பிட முடியாம போகலாம்.
டேஸ்ட் கம்மி, சாப்பிட முடியாம போறதுன்றது பெருசா இருக்கிறது இல்ல, டேஸ்ட் கம்மியாக போகலாம். இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ வாய் புற்றுநோயில இதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும். மார்பக புற்றுநோய் எடுத்தீங்கன்னாக்கா, மார்பக புற்றுநோய் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ஹார்ட் இருக்கு இல்லைங்க, அதுக்கு கொஞ்சம் ரேடியேஷன் டோஸ் போகலாம், அந்த டோஸை கம்மிப்படுத்த முடியும். அது ஒரு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய. அதே மாதிரி லங் கேன்சர்ஸ்ல இந்த மாதிரி விஷயம் இருக்கு. சில டைம்ல லங் கேன்சர்ஸ் வந்து பெரும்பாலானவங்களுக்கு நம்ம வந்து லங் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, ரேடியேஷன் கொடுக்க முடியாது இல்லைன்னு சொல்லி சொல்றோம். பட் ஆனா புரோட்டான் தெரப்பி மூலமாக மீதி இருக்க லங் ஸ்பேர் பண்ணிட்டு சில பேஷண்ட்ஸுக்கு நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேன்சர்னு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த ரேடியேஷன் கொடுத்தா குணப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழல்ல புரோட்டான் தெரப்பின்னு சொன்னாக்க குணப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம அந்த வியாதியை வந்து நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ இவ்வளவு காலமா இருந்த அந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, அது தவிர்த்து இந்த புரோட்டான் தெரப்பி அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம மற்ற உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க. இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது பண்ணுவோம்னு சொல்ல முடியல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஆயுதம்னு வச்சுக்கோங்கல்ல. நம்ம கேன்சருக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமா இப்போதைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா சாதா கதிர்வீச்சோட புரோட்டான் தெரப்பி எடுக்கிறது மூலமா சைடு எஃபெக்ட்ஸ் ரிலேட்டட் டு கதிர்வீச்சுகள் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியும். சார், இது வரைக்கும் கேன்சர் வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறது, கேன்சர் வியாதிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன, குறிப்பா வந்து நீங்க பண்ற புரோட்டான் தெரப்பியை பற்றியும் வந்து விளக்கமா சொன்னீங்க நேயர்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க.